ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய் இருக்கு. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட சீரிஸ் மாதிரி ஒரு காளான் சீரிஸ் தாங்க போகிறோம் நம்ம மதுரைக்குள்ளே. அதாவது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏரியா இருக்குங்க. எப்படி சொல்கிறது, அண்ணாநகர், கேகே நகர், ஆரப்பாளையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார், ஜெயந்திபுரம், சுப்பிரமணியபுரம், பழையானத்தம், காலவாசம், பைபாஸ் இருக்குது. எல்லா ஏரியாவும் இருக்குது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்களில் வந்து காளான் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். எந்த ஏரியாவில் எங்கே காளான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். என்ன பசி ப்ரோ எப்படி நீங்கள் மக்கள் வந்து எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலி நான் இப்போ தான் 2 மந்த்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவோட ஒர்க் இது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து 40 இயர்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேஷ்லேருந்து. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டார். மதுரையிலே இங்கே தான் ரஷ்ஷாக இருக்கும். மற்ற இடத்துல போடுறவங்க எல்லாமே நான் ஒன்று நம்மகிட்ட வேலை பார்த்தவங்க, இன்னொன்று எங்கள் சித்தப்பா, அந்த மாதிரி தான் மதுரையிலேயே எல்லாருமே பண்ணுறது எல்லாருமே. ஓகே ஓகே ஓகே. நம்மள்கிட்ட இந்த கடை தான், ஆனால் பழைய கடை, இந்த டேஸ்ட் எங்கேயுமே வராது. மசாலா பூரி 30 ரூபா சாப்பிட. பார்சல் வந்து எங்கள் அப்பா 35 ரூபாய் கொடுத்துருந்தாரு. இப்போ நான் 40 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஏன்னா கண்டெய்னரில் கொடுக்குறேன். அவர் கண்டெய்னரில் கொடுத்துருந்தாரு. நான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வரத்துலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்கு. கண்டெய்னர்லையும் இருக்குது. ஸோ 35 அதில் வாங்கினா, இதில் வாங்கினா 40. காளானும் எல்லாமே ஒரே ரேட். சாப்பிட 30, பார்சல் 40. ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு தான். லெட்ஸ் சை மதுரைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா இருக்கிறப்ப போட்டிருந்தீங்க வீடியோ. நான் அப்போ சென்னையில் இருந்தேன். அந்த வீடியோ பார்த்தேன். 20K லைக்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ நிற்கிறப்ப நீங்கள் மறுபடியும் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் அப்பா இல்லாதனால இப்போ நான் வேறு யாரும் நினச்சிட்டு நிறைய கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பாவும் ஊரில் இருக்கு. ஸோ அவங்க பையன் தான் ஆடு. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்ற ஆளுக்கு யாருக்குமே கடை போல. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கன்வே பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி ஃபார் சொல்லிட்டீங்க. லெட்ஸ் ரைட் மதுரையன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ உண்மையாக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாவணி மூலவீதி நகைக்கடை பஜார் போவோம்ல. ஸோ அந்த கார்னரில் தங்கமயிலுக்கும் மேலாவணி மூலவீதி இருக்க கார்னரில் இருக்குங்க அந்த கடை. ஸோ உங்கள்கிட்ட வந்து காளான், ரசபுரி, அப்புறம் வந்து மசால் பூரி, இது மூணுமே பயங்கரமாக ஓடும். அதுவும் காளானை வந்து அடிச்சுக்கவே இந்த இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் நைட்டாலே ஸ்நாக்ஸ் தேடி வர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காலவாசல் ஏரியாவில் வந்து உங்கள் கடையை வந்து தேடி வராமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்குது? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? சூப்பர் சூப்பர். நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குது? காளான் மசாலு. ஓகே. காளான் பூரி, மசால் பூரி, பேல் பூரி, பானிபூரி. ஓகேண்ணே. இப்போ காளான் பூரி எவ்வளோண்ணே? 30 ரூபா. 30 ரூபா. பார்சல் 30 ரூபா. சாப்பிட 30 ரூபா, பார்சல் 30 ரூபா. ரைட். இது மசால் பூரிண்ணே? மசாலா 25 ரூபா. ஓகே, 25 ரூபா. இது ரசபூரி? ரசபூரி 10 ரூபா. 10 ரூபா. எத்தனை பீஸ் கொடுப்போம்? 5 பீஸ் 10 ரூபா. 5 பீஸ் 10 ரூபா. ரைட். பேல்பூரி 30 ரூபா. 30 ரூபா. 5 மணிக்கு வரீங்க? 5 மணிக்கு 10 வரைக்கும். 10 வரைக்கும் இருப்பீங்க. வர மக்கள் சாப்பிட்டு திரும்ப என்ன வேணும்னு கேட்குறாங்க. எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காளானா இல்லை மசால் பூரியா? மட்டும் காளான் மசால் ஸ்பெஷல். காளானும் மசாலும் ஸ்பெஷல். ஆமாம். மசால் சாப்பிடுவோம், திரும்ப மசால் கேட்பாங்க. காளான் பானிபூரி மசால் பூரி சாப்பிட்றாங்க, மசாலு காளான் சாப்பிடுவோம், காளான் திரும்ப. ஆமாம், ஒரு காளான் பூரி சாப்பிடுவோம். மாஸ்டர் ஆகிறாரா அண்ணே? மாஸ்டர் ஆகுறீங்களா? ஆமாம், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நானும் கற்றுக்கிடுவேன். ஆமாம், நான் உங்கள் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடையை போட்டுருவேன். ஏன் இதே வச்சுக்கிறதே ஆள் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க? இதவே எடுத்துக்கோ, இதே வச்சு நடத்துங்க. நல்லா நடத்துங்க நடைய. ஆஹா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கடையோட வாடிக்கையாளர் அக்காட்ட போய் கேட்க போகிறோம். என்னக்கா அவங்க வந்திருக்கீங்க? ரசபுரி வாங்க வந்துருக்கீங்க. ரசபுரி வாங்க வந்திருக்கீங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்து? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர்லேருந்து ரசபுரி வாங்க வந்திருக்கீங்களா? வேலைப்பத்திரம் எப்படியா இருக்கும்? இப்போ வேலையை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது காய் வாங்கிட்டு அப்படியே ஆயிடுச்சு. ஆமாம், வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த கடையை பார்த்தோன்னே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதா? ரைட்டு, ஓகே. வாடிக்கை கஸ்டமர் தாங்க. அப்படியா? இங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். எல்லாமே டேஸ்ட் வரும். மெயினாக என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. ரசபுரி இது வாங்கி காளான். காளான் சூப்பருங்க, சூப்பருங்க. காளான் ரொம்ப பிடிக்கும். எனக்கா வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி காளான் ட்ரை பண்ணி பார்க்கணும்டா அப்படின்னு? அதெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை, சமைக்கிறதே நான் பண்ணுறது இல்லை அப்படின்றீங்களா? வேலைக்கு வராது. இதை போய் இது ட்ரை பண்ணுறது. ரைட் ரைட் ரைட். ஏன் சாப்பிட்டு ஒரு வேலைக்கு நீங்கள் போகும் அக்கா டீலர் நடக்குது. மசால் பூரி வந்து நீங்கள் இந்த ஸ்பாட்டில் வந்து சுட சுட சாப்பிடணும் அப்படின்னா இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம காலவாசல் சிக்னல் ஜெர்மான்ஸ் பக்கத்தில் இருக்குங்க, கீழே கார்னரில், பிக் பஜாருக்கு ஆப்போசிட்டில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு 4:30க்கு வருவார். 4:30லேருந்து
ஒரு நைட்டு 10 மணி வரையும் இருப்பாருங்க, 9:30 10 வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஜி நமஸ்தே ஜி. நமஸ்தே. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 17. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த வேலை தான் பார்க்குறோம். இந்த வேலை தான் பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வேலை தான் பார்த்தீங்க? ஆமாம். ஓ சூப்பர். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்பெஷல்? காளான் இருக்குது, மசால் பூரி இருக்குது, பேல் பூரி இருக்குது, பானிபூரி இருக்குது, பூரி மசால் இருக்குது. காளான் எவ்வளோண்ணே ஒன்று? காளான் 30 ரூபா. மசால் பூரி 25. பூரி மசால் அது ஒரே காசு தான். ஒரே காசு தான், 25 rupees. ஆமாம். பானிபூரி 10 ரூபாய் 4. 10 ரூபாய்க்கு 4 பீஸ். சூப்பர். எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி. ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருத்தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இந்த கடை சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டே இருப்பாப்புல. மக்கள் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு பானிபூரி கேட்பாங்க, ஒரு ஆள் மசால் பூரி, ஒரு ஆள் காளான் அப்படின்னு காம்படிஷனாக மாற்றி போயிட்டே இருக்கும். அவரால் நிற்க முடியாது, கொடுத்துட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இவர்கிட்ட வந்து காளான் டேஸ்ட்டாக இருக்கும். பானிபூரி நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமா? ஸோ இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குமார் ஃபாஸ்ட் ஃபுட் கடை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் காளான், சிக்கன் போட்டு காளான் கொடுக்குறாங்க. குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது. இது வந்து எவ்வளோ ரேட் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. இது ஒன்று சாப்பிட்டோம்னா பசிக்காக போகிறோம். நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடலாம் போல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலி சிக்கன் தனியாக சாப்பிட்ருக்கேன், காளான் தனியாக சாப்பிட்ருக்கேன். இது வந்து சிக்கன் காளான் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒரு 50 rupees கேட்குறாங்க இதோட குவான்டிட்டியோட ரேட்டு. 50 ரூபாய்க்கு ஒருத்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் அப்படியே பாய்ஸோட வந்தோம்னா அது 1 வாங்கி 2 பேர் தாராளமாக ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அந்தளவுக்கு இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நைட்டு 11 மணி வரையும் ரன் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட பானிபூரி, மசால் பூரி, காளான், அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரைட் ரைஸு, ஈரல், 65 காடை எல்லாமே அடிச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து ட்ரை பண்ணுறது மெயினாக சிக்கன் காளான் நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை நாரப்பாளையம் டு பாத்திமா காலேஜ் போகிற ரோட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ இருக்கும். ட்ரூ வேல்யூக்கு முன்னாடி இந்த கடை இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 18 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த கடையை. குமார் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து ரைஸ், நூடுல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசால் பூரி, பானிபூரி, காளான்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கன் காளான் அப்படின்னு போட்டு ஸோ இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1 2 3 4 ஒரு 4 ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணி உங்களுக்காண்டி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த 4 ஸ்பாட்டில் நீங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் போயிட்டு ஒவ்வொரு கம்பேரிசன் வீடியோ அண்ட் வந்து சீரீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ வைப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், வைப் பண்ண வைக்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.